தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் தனிமைச் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை சந்திக்க குடும்பத்தினருக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அவரது மகன் காசிம் கான் குற்றம் சாட்டியுள்ளார். 2018ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான் கான் மீது ஊழல் புகார் எழுந்தது. இதையடுத்து கூட்டணி கட்சிகள் அவரது பிடிஐ கட்சிக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிக் கொண்டதால் இம்ரான் கானின் ஆட்சி கவிழ்ந்தது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு ராவல்பிண்டியில் இருக்கும் அடிலா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தான் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருப்பதாகவும் இம்ரான் கான் தொடர்ந்து கூறி வந்தார். சில நாட்களுக்கு முன் இம்ரான் கானை சந்திக்க அவரது 3 சகோதரிகளும் சிறைக்கு சென்றனர். ஆனால் சிறை நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் வாசலில் உட்கார்ந்து போராட்டம் நடத்தினர். மேலும் பாகிஸ்தான் ராணுவமும் உளவு அமைப்பான ISIயும் இணைந்து சிறையில் வைத்து இம்ரான் கானை கொன்றுவிட்டதாக தகவல் பரவியது. இந்நிலையில் தனிமைச் சிறையில் இம்ரான் கான் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவரது மகன் காசிம் கான் குற்றம் சாட்டியுள்ளார். தனது தந்தை கைது செய்யப்பட்டு 845 நாட்கள் ஆகியிருப்பதாகவும் 6 வாரங்களாக தனிமைச் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் காசிம் கான் கூறியுள்ளார். இம்ரான் கானை சந்திப்பதற்கு முறையாக உத்தரவு பெற்ற பிறகு அவரது சகோதரிகளுக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுவதாக காசிம் கான் தெரிவித்துள்ளார். இது அவரது உடல்நிலையை குறித்த தகவலை மறைக்கும் முயற்சி என்றும் இதற்கு பாகிஸ்தான் அரசே முழு பொறுப்பு எனவும் காசிம் கான் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் சர்வதேச அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் மனிதாபிமானமற்ற அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் காசிம் கான் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.